السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين. قال الله تعالى في القرآن العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. والتين والزيتون وطور سينين وهذا البلد الأمين. صدق الله العلي العظيم. சர்வ புகழும் புகழ்ச்சியும் இவ்வுலகை படைத்து பரிபாலித்து கொண்டிருக்கக்கூடிய எல்லாமல்ல அல்லாஹ்விற்கே. எல்லாமல்ல அல்லாஹ் ரபுல் ஆலமீன் மேற்காணக்கூடிய திருமறை வசனத்தின் மூலமாக மனிதன் அன்றாடம் உண்ணக்கூடிய உணவுகளில் கனி வகைகள் மிக பலன் தரக்கூடியது, முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை உபதேசிக்கும் முகமாக அல்லாஹு தாலா கனிகளின் வகைகளை அல்லாஹு தாலா சிலாகித்து அதனுடைய மகத்துவத்தை இவ்வாறு குறிப்பிட்டு காட்டுவான். வத்தீனி ஜைத்தூனி, அத்திப்பழத்தின் மீதும் ஜைத்தூன் மரத்தின் மீதும் சத்தியமாக, வத்தூரி சீனீன், சினாய் மலையின் மீதும் சத்தியமாக, வஹாதல் பலதில் அமீன், அமைதியான இந்த நகரின் மீது சத்தியமாக அப்படின்னு சொல்லி அல்லாஹு தாலா இங்கே குறிப்பிட்டு காட்டக்கூடிய ஒரு விஷயத்தை நாம் பார்க்கின்ற பொழுது, மனிதன் அன்றாட உணவில் பழங்களுக்கு முக்கியத்துவம் இருப்பது அனைவரும் அறிந்தது தான். உடல் ஆரோக்கியத்திற்கும் உடல் நலத்திற்கும் கனிகள் உறுதுணையாக இருக்கின்றது அப்படிங்கிறத குர்ஆனுடைய வசனத்தின் மூலமாக நாம் அறிய முடிகின்றது. எனவே தான் அல்லாஹு தாலா பல இடங்களில் என்ன செஞ்சிருக்கிறான், கனி வகைகளை சிலாகித்து சொல்லியிருக்கிறான். கனிகளை சுவனவாசிகளின் முக்கிய உணவாக இருப்பதாக அல்லாஹு தாலா பல வசனங்களின் மூலமாக குறிப்பிட்டு காட்டுகின்றான். அந்த வகையில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில கனிகளின் பலன்களையும் அவற்றை உண்பதினுடைய அவசியம் பற்றியும் பல சந்தர்ப்பங்களில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எடுத்துரைத்துள்ளார்கள். அவைகளில் பார்த்தீங்கன்னா பேரிச்சம்பழம் ஒன்று. அந்த பேரிச்சம்பழம் புரத சத்து மிகுதியாக உள்ள ஒரு உணவாக இருக்கின்றது என்பதையும், நோன்பாளிக்கு பகலெல்லாம் நோன்பிருந்ததால் ஏற்படக்கூடிய சர்க்கரை சத்தினுடைய அந்த இழப்பை மனிதன் நோன்பு திறக்கும் பொழுது ஒரு பேரித்தம்பழம் உண்ண ஆரம்பித்து விட்டால், ஒரு பேரிச்சம்பழத்தை அந்த மனிதன் சாப்பிட்டால் அந்த சர்க்கரை சத்தை என்ன செய்கின்றது, ஈடு செய்யக்கூடியதாக இருக்கின்றது அப்படிங்கிறத வரலாற்று குறிப்பில் நாம் பார்க்குறோம். அதனால தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பேரித்தம்பழத்தை வச்சு என்ன செய்யுங்க, நோன்பு திறப்பதை சுன்னத்தாக ஆக்கிக் கொள்ளுங்கள், என்னுடைய வழிமுறையாக ஆக்கிக் கொள்ளுங்கள் அப்படிங்கிற ஒரு சுன்னத்தான ஒரு காரியத்தை என்ன செஞ்சிருக்கிறாங்க, இந்த மனித சமுதாயத்துக்கு சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அது மட்டுமல்லாது கருவுற்ற பெண்களுக்கு பேரிச்சம்பழத்தை உண்ண கொடுத்து வந்தால் கரு உரம் பெற்று அந்த பெண் இலகுவாக பிரசவிப்பதற்கு துணை செய்யக்கூடியதாக இருக்கின்றது என்பதை திருக்குர்ஆன் நமக்கு என்ன செய்கின்றது, சுட்டி காட்டக்கூடியதாக இருக்கின்றது. அந்த வரலாற்று குறிப்பை நாம் பார்த்தோமேயானால், ஹஸ்ரத் அன்னை மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கருவுற்றிருந்த பொழுது ஊரார்கள் என்ன செஞ்சாங்க, மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அவச்சொல்லால் காயப்படுத்தக்கூடிய ஒரு நிலைமையில இறை அற்புதமாக விளங்கிய அவர்களை விபச்சாரி என்று தூற்றக்கூடிய ஒரு வேளையில, அதனால் மனம் சோர்வடைந்து நொந்து மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மனித சஞ்சாரமற்ற காட்டிற்கு என்ன செய்கிறாங்க, போகிறாங்க. அப்போது அவர்களுக்கு பிரசவ வலி ஏற்படக்கூடிய ஒரு நேரத்தில், எனக்கு இந்த நிலை ஏற்படும் முன்பே நான் மரணம் அடைந்திருக்க கூடாதா, நான் அழிந்து போய் இருக்கக்கூடாதா அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சாங்க, தனது துக்கத்தை வெளிப்படுத்தக்கூடிய நேரத்தில் தான் அல்லாஹு தாலா என்ன செஞ்சான், அவர்களை அழைத்து வஹுஸி இலைக்க பிஜிதுஇன் நஹ்லதி துசாகித் அலைக்கி ருதபன் ஜனியா,
அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்றேன். அதாவது பேரித்த மரத்தின் அடிபாகத்தை உலுக்குவீராக, அதிலிருந்து உதிரக்கூடிய கனியை உண்ணுவீராக அப்படின்னு சொல்லி அல்லாஹு தாலா மரியம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு குறிப்பிட்ட அந்த திருமறை வசனத்தை அல்லாஹு தாலா நமக்கு என்ன செய்றாங்க, இந்த சமுதாயத்துக்கு உணர்த்தி காட்டுகின்றான். இந்த வரலாற்று உண்மை பிரசவ வலி கண்டவர்களுக்கு பேரித்தங்கனியை உண்ண தருவது சிறந்த மருத்துவ குணமுடையது அப்படிங்கிறத உணர்த்தக்கூடியதாகவும், ஒவ்வொரு கனிகளும் ஒவ்வொரு மருத்துவ குணமுடையது அப்படிங்கிறத எல்லாமல்ல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உணர்த்தி காட்டி இந்த பேரித்தம்பழத்தினுடைய ஒரு மகத்துவத்தை இன்னொரு விஷயத்துல இவ்வாறு குறிப்பிட்டு காட்டுவார்கள் அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஹஸரத் பாபா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைத்த பொழுது அந்த மண் மீதம் இருந்த மண்ணினால் இறைவன் என்ன செஞ்சான், பேரித்தம்பழத்தை தான் என்ன செஞ்சான், படைத்ததாகவும், அதனால் பேரித்தம்பழம் மனித இனத்திற்கு தந்தை உடன் பிறந்தான் உறவாக இருக்கின்றது அப்படிங்கிறத நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க குறிப்பிட்டு காட்டுறாங்க. அது மட்டுமல்லாது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இவ்வாறு சொல்லுவாங்க, உங்கள் தந்தையின் உடன் பிறப்பான பேரித்தங்கனியை கண்ணியப்படுத்துங்கள். பாபா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் படைக்கப்பட்ட மண்ணிலிருந்து அது படைக்கப்பட்டுள்ளது. அதை தவிர வேறு எந்த கனியும் பாலை விட்டு குலை குலையாய் காய்ப்பதில்லை. உங்களின் கர்ப்பிணி பெண்களுக்கு அதிலிருந்து பழங்களை உண்ணக் கொடுங்கள் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கனிகளிலேயே அந்த பேரித்தங்கனியை என்ன செஞ்சிருக்கிறாங்க, முக்கியத்துவம் வாய்ந்ததாக, சொர்க்கத்தினுடைய கனியாக அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க குறிப்பிட்டிருக்கிறாங்கன்னா, ஒவ்வொரு கனிகளும் ஒவ்வொரு ஆரோக்கியத்தை தரக்கூடியதாக இருக்கின்றது. அந்த மனித வாழ்க்கையில் மனிதன் ஆரோக்கியம் பெற வேண்டும் என்பதற்காக வேண்டிய அல்லாஹு தாலா ஆன்மீக வணக்கம் சார்ந்து மட்டும் கூறாது, அந்த மனிதனுடைய நல்வாழ்விற்கான வழிமுறைகளையும் அழகான முறையில் கற்றுத்தரப்பட்டிருக்கின்றது. அத்தகைய உயர்வான அல்லாஹுவை வணங்கி அவன் கொடுக்கக்கூடிய உணவை அழகான முறையில் உண்டு ஆரோக்கியத்துடன் வாழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் வழங்கிடுவானாக. ஆமீன். வாஹிர் தாவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.